வணக்கம் நண்பர்களே, நாம் அனைவரும் தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோஷாப் 7ல் ஒரு ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஃபைலை நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் உங்கள் ஃபைலில் ஒரு இமேஜ் மிஸ் ஆகுது. அந்த லாஸ்ட் ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுது. எப்படி ஃபோட்டோஷாப்பில் இருந்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஷாப் பற்றி வீடியோ தேவைப்படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறத இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க, வீடியோ நீளமாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் மிஸ் ஆகிடுச்சு. அதை எப்படி ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. CTRL-N. ஓகேங்களா? CTRL-N கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கானில் நான் தரேன். அதை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கங்க. ஓகே, இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம எடிட் பண்ண இமேஜில் ஒரு இமேஜ் இப்போ எனக்கு தேவைப்படுது. அந்த PST ஃபைலை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுக்கணும். ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட் ஃபைல், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? இதில் நான் லாஸ்ட்டாக எடுத்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அமலாபாலோட ஃபைல். இந்த ஃபைலு நான் இப்போ எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக இந்த ஃபைலை ஓப்பன் ரீசெண்டில் போய் எடுத்தேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபைல் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி எடுக்கலாம். திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். ஓப்பன் ரீசெண்ட், அதில் போய் ஃப்ரூட் ஜூஸ், ஒரு கடை டிசைனோட ஃப்ளெக்ஸ் பேனர், வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ரீசன் சும்மா நம்ம ஏதோ ஒன்று கணேஷ் எடிட், அது நம்ம தெரிஞ்ச ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுலேருந்து எடுத்த வீடியோ தான், கலைஞரோட இமேஜ். இது வந்து எனக்கு தேவைப்படுது. அதை இப்போ நான் எடுத்து என்னோடய ஃபைலுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு வாட்டில் வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஃபைல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது இமேஜ் உங்களோட ரொம்ப ஒரு மாதிரி பண்ணும். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் படமும் உதயநிதி ஸ்டாலின் படமும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படித்தான் நீங்கள் மிஸ் ஆன ஒரு ஃபைலை இதில் செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.